பொண்ணு தாலியும் கொண்டு வாரம் கட்டிக்கிட்டா போதுமடி தங்க ரத்தினமே, உன்னை கல்யாணம் தான் செஞ்சுக்கிறேன் பொண்ணு ரத்தினமே. பொட்டு வண்டியும் கொண்டு வேண்டாம் பொண்ணு தாலி எனக்கு வேண்டாம், முறைப்படியே பொண்ணு கேட்டு ஆசராசாவே என்னை கண்ணாளந்தான் கட்டிக்குங்க ஆசராசாவே. உலகெங்கும் வாழக்கூடிய ராஜ் தொலைக்காட்சி நேயர்கள் அத்தனை பேருக்கும் இந்த விவசாயி மஞ்சுநாதனுடைய இனிய பொங்கல் நாள் வாழ்த்துக்களை சொல்லி, நாளைக்கு ஒரு ஆர்கெஸ்ட்ராவில் கச்சேரி, அது பாட்டு ரிஹர்சல் பார்த்துக்கிட்டு இருக்காரு. எது மகிழ்ச்சியான வாழ்க்கை, சந்தோஷமா வாழ்றது எப்போ, இந்த காலத்தில் வாழ்றாங்களா அந்த காலத்தில் வாழ்றாங்களா, இதுதானுங்க தலைப்பு. அவ்வளோதான் சார். நடுவர் அவர்களை கூளை குடி கெடுக்கு குட்டக்கலப்பை காட்ட கெடுக்கும்பாங்க பழமொழி. இது அம்மணி வந்து நின்று இந்த காலத்தில் என்னமோ எல்லாம் ஜெயிச்சிட்ட மாதிரியும் அந்த காலத்து ஜனங்கள் எல்லாம் முட்டாள்கள் மாதிரி நினைக்கிறாங்க. நடுவர் அவர்களை அன்னைக்கு வச்சதை வச்சு காப்பி அடிச்சு தான் இவ பிழைக்கிறாங்களே தவிர சுயமா சிந்திக்கிற அறிவு இந்த காலத்தில் யாருக்குமே இல்லைங்க, என்னை உட்பட சொல்றேன். ஒரு காலத்துலலாம் ராணிப்பேட்டைங்கிறது இங்கே டவுனுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே இந்த டவுனில் பிறந்தவங்களா, அக்கம் பக்கம் கிராமத்தில் இருந்தவங்க நகர்ந்து நகர்ந்து இன்னைக்கு ஒரு நகரமாக உருவாகி ராணிப்பேட்டைங்கிற ஒரு மாவட்டமாக உருவாகி இருக்குது. அப்போ அந்த காலத்தில் ஒருத்தர் வந்தவர் தன்னை இனத்தை சார்ந்த தன் சொந்தக்காரன் வந்து இங்கே அவனும் தொழில் பண்ணிட்டுன்னு விஸ்தாரமான மனசோடு இருந்து முடித்த இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான தொழில்கள் இந்த மாவட்டத்துக்குள்ளே நடந்துகிட்டு இருக்குது. இதே இந்த காலத்தில் அமெரிக்காக்காரன் பாடுவல்லின்னு செத்து போவானா, ஜப்பான்காரன் சம்பாரிக்கலன்னு செத்து போவானா, சைனாக்காரன் கண்டுபிடிக்கலன்னு செத்து போவானா, ஆனால் நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் நம்ம நல்லா பொழைச்சாவே செத்து போகிறானே, இது ஒரு காலம்னு பேசுறதுக்கு வரலாமா 3 லேடிஸு? நடுவர் அவர்களை குசலம் பேசுறோடு குப்பை கடையாக போகுமா, சாடை பேசுறோடு சந்தை கடையாக போகுமாம்பாங்க. அன்னைக்கு எங்களுக்கு உழைக்கிறக்கே நேரம் இல்லைங்க, ஓடி ஓடி உழைச்சோமுங்க. எதாக இருந்தாலும் வைத்தியம் வீட்டில் பார்த்தாங்க. அன்னைக்கு பாட்டி வைத்தியங்க, இன்னைக்கு பணத்துக்கு தக்கன வெடி வைத்தியம். உண்டுன்னு காசு கொண்டு போனால் ஒரு மாதிரி வைத்தியம், கம்மியாக காசு கொண்டு போனால் ஒரு மாதிரி வைத்தியம். அன்னைக்கெல்லாம் உழைச்சி சாப்பிட்டாங்க, இன்னைக்கு அப்பனாயா காசில் உட்கார்ந்து தின்னுட்டு இருக்கிறாங்க. மாதமானால் பள்ளிக்கூடத்துக்கு பணம் கட்டணும், வருஷமானால் காலேஜுக்கு பணம் கட்டணும், அவன் வேலைக்கு பணம் கட்டணும், அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அவனுக்கு தொழில் பண்ணி கொடுக்கணும்னு அன்னைக்கு எங்கள் முன்னோர்களுங்க அவங்க அப்பனம்மாலும் படிக்கல இவங்களும் படிக்கல, தானா சுயமா சிந்திச்சு வாழ்க்கை நடத்தினாங்க. இப்போ அப்பங்காசுல உட்கார்ந்து ஓச்சோருதுங்கிற உங்களுக்கே இவ்வளவு தெனாவட்டு இருந்தா பாடுபடுத்திங்கிற எங்களுக்கு எவ்வளவு இருக்கு? யோசனை பாடு வண்டி மாடு சப்பச்சாடுமாங்க. இன்னைக்கு கால சூழ்நிலை இருக்குதாங்க. அன்னைக்கு மாசம் 3 மழை பெய்யும்பாங்க. பொன்னிவேலை நாட்டில் வீரமலை காட்டில் பாட்டு வாழ்த்து பாடல் பாடும்போது எப்படி சொல்லுவாங்கன்னா, மாசம் ஒரு 3 மழை வருஷம் ஒருகள் மாறி நீதி வரையாத நீதிக்கு ஒரு மழை, கற்புக்கு ஒரியாத கண்ணைக்கு ஒரு மழை, இன்னைக்கு வேதந்த வராத வித்தனுக்கு ஒரு மழை, மாசம் ஒரு 3 மழை வருஷம் ஒரு கல்மாரி பெய்யிட்டுமோன்னு வாழ்த்துவாங்க. அப்போ மாசம் 3 மழை பேஞ்சது, இப்போ வருஷம் கூடி கூட 3 மழை பெய்யறதில்லை. இன்னைக்கு விதைச்சவ வெனையா இருப்பா, விதைச்சவ தனியா இருப்பாம்பாங்க. நாங்கள் விதைச்சிருக்கிற அறுக்க முடியல. இப்போ இந்த பெஞ்சில் புயல் வந்து இருக்கிறது பூரா தூக்கிட்டு போயிட்டுது. நினைச்ச வாக்கில் ஊத்தங்கர சேலம் போகிற அத்தனை தண்ணி வரும்னு ஒரே நாளில் 50 சென்டிமீட்டர் மழை 70 சென்டிமீட்டர் மழை ஏன் வருது? நல்ல மண்ணை முன்னோர்கள் நம்மளுக்கு கொடுத்துட்டு போனாங்களுக்கு, நம்மளுடைய தேவைக்காக அதை அழித்து பிளாட் போட்டு வித்து அவர்களுடைய வருமானத்தை பார்க்கறது இந்த காலம்ங்க. ஆறு நிறைஞ்சு ஏரி நிறையி, ஏரி நிறைஞ்சு குட்டை நிறையி, குட்டை நிறைஞ்சு கர்ணம் நிறையி, கர்ணம் நிறைஞ்சு தாளம் நிறையி, தாளம் நிறைஞ்சு குளம் நிறையி, குளத்து தண்ணியில் உரம்பெடுத்து உரம்பு தண்ணியில் விதைச்சு விதையில பொங்க வச்ச சமூகம் நம்மளுடைய தமிழ் சமூகம்ங்க. இன்னைக்கு ஆறையும் காணோம், குட்டையும் காணோம், குளத்தையும் காணோம், ஏரியும் காணோம், போன சனத்தையும் ஆளை காணோம். இதே மாதிரி தான் ஒன்றா பேசிக்கிட்டோம், ஆறையும் காணோம், குளத்தையும் காணோம், திரும்பி பார்க்குற ஆடியன்ஸையும் காணோம். நடுவர் அவர்களே, அன்னைக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் இருந்ததுங்க. முகம் பார்த்து பேசிட்டோம். ஒரு கல்யாண மண்டபத்துக்கு போனா எங்க சின்னமணி புள்ள, இது எங்க பெரியப்பாப்பா பேத்தி, எங்க சகலப்பாடி புள்ள, ஒரு உறவுகளை அறிமுகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருந்தது, நேரம் இருந்தது. இன்னைக்கு அப்பங்கோட பிறந்த அண்ணன் பெரியப்பன் வீட்டுக்கு வேற பையன் சொல்லி போட்டு போற அம்மா கிட்ட, மாம் சம்படி இஸ் கேம். சொந்த அப்பங்கோட பிறந்த அண்ணன் எவன்னு தெரியல,
கூட பிறந்த அக்கா தங்கச்சி வீட்டுக்கு கூகுள் மேப் போட்டு போகக்கூடிய கலாச்சாரம் உங்களுடைய கலாச்சாரம் பெருசுங்கிறீங்க. ஆனா எங்களுக்கு அப்படி இல்லைங்க. ஒரு நோம்பி நொடினா உறவுகள் ஒன்று கூடணும், அனுசரிச்சோம். ஒரு கெடா வெட்டுறது எனத்துக்கும் கெடா வெட்டுறது, நானா திங்கிறக்கா கெடா வெட்டுறது. ஒரு சின்ன சின்ன சங்கடத்தினால உறவுகளுக்குள்ள ஒரு விரிசல் இருக்கு. போய் வீடு தேடி போய் கூப்பிட்டா அவன் வருவேன், அவன் பொண்டாடி சொல்லுவேன் உங்களுக்கு அவைகளுக்கு தொழில் ஆகாது, 1000 இருக்கட்டு, அவன் நம்ம வாசப்படி ஏறி வந்துட்டானல்ல, நான் போய் மதிக்கணுங்கிற பண்பாட்டை அன்னைக்கு எங்க பெரியவர்கள் வளர்த்தி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு இருக்குதாங்க உங்ககிட்ட? கல்யாண பத்திரிகையில எத்த பெரிய கோடீஸ்வரனா இருக்கட்டுங்க, அவன் பிச்சைக்காரனா இருப்ப, அவன் பணக்காரனா இருப்ப, வீடு தேடி போய் பத்திரிக்கை கொடுக்கலினா அவன் காசு வேணத்துக்கு மயங்க மாட்டோம்ங்க. எங்க முன்னோர்கள் அவன் கொடுத்த மரியாதைக்கு தான் மரியாதை கொடுத்தாங்களே தவிர பணம் காசுக்கு மரியாதை கொடுக்கல. ஆனா நீங்க இன்னைக்கு அப்படியா இருக்கிறீங்க? நேர்ல வந்து பத்திரிக்கை கொடுக்கறது இல்லைங்க, எல்லாம் வாட்ஸ்அப்ல போட்டுவிட்டு அனுப்புறாங்க. எனக்கு இத்தனாம் தேதி கல்யாணம் வித் லொக்கேஷனோடு இருக்குது, மண்டபத்துக்கு வந்துரு. எனக்கு ஒருத்தன் அப்படித்தான் போட்டுவிட்டேன். நான் போய் 2000 ரூபா நோட்டை போட்டோ எடுத்து திருப்பி போட்டுவிட்டேன். அதுலேயும் 10,000 ரூபா செய்முறை செய்கிறவனுக்கு நான்வெஜ் பிரிச்சிருக்கேன். அந்த ஏரியா 5000 ரூபா செஞ்சீங்கன்னா சைவம், 2000 ரூபா செஞ்சீங்கன்னா சூப்பு, அதுக்கும் கம்மியாக செஞ்சீங்கன்னா விரல சூப்புன்னு போட்டிருக்கேன் அங்கேயே. நடுவரவர்களே, அன்னைக்கெல்லாம் புள்ள பத்ததில் ஏதாவது வஞ்சம் இருந்துதா? 8 புள்ள 10 புள்ள முன்னோர் பெத்துடலின்னா நாம் இன்னைக்கு இங்கே இருப்போமா? இன்னைக்கு என்னங்க கஞ்சத்தானா? பெரிய கோடீஸ்வரனுங்க, ஆளை பார்த்தா காங்கேங்காலையாட்ட தினவட்டா இருக்கிற ஒத்த பிள்ளை பெற்று வச்சிருக்கிறாங்களுங்க. ஏன் இன்னொரு புள்ள பெத்துக்கு உங்களால தகுதி இல்லை நான் கேட்குறேன். அரசாங்கம் சொல்லிட்ட நடுவரவர்களே, 2050 உறவுகள் இல்லாத ஒவ்வொரு மனிதனும் அனாதையா நிக்க போறிய கலாச்சாரம் இந்த கலாச்சாரம்ங்க. ஒரே பிள்ளை பெற்றிருக்கிறீங்க, அந்த பிள்ளைக்கு கல்யாண வயசுக்கு வந்துட்டா காது குத்துனா பங்காளி கிட்ட தான் போய் நீங்க பல்ல காமிக்கணுங்க. நாங்க அப்படி இல்லைங்க, மண்டகளி போட்டுக்குவோம், பொழுதுழுந்த இலகளி தின்னுக்குவோம். 1000 சண்டை வந்தா குடும்பத்தில் மூத்தவர்களை வச்சு நாயத்தை முடிச்சோம்ங்க. டேய் என்னடா பழக்கம் அது? அண்ணக்காரன் கேட்குற விட்டு கொடுத்து போடான்னு பெரியவி சொன்னாங்க. அந்த காலத்தில் வலசு பசங்க கேட்டாங்க. இப்போ ஏதோ ஒரு புத்தி சொன்ன எங்களுக்கு பேர் என்ன தெரியுமா? பூமர் அங்கிள். எனக்கு தெரியல அப்படின்னு என்னன்னு. என் பையன்கிட்ட ஏண்டா சாமி மார்க் கம்மியாக எடுத்துருக்கிறியோ, அப்போ வெடி பட்டி பண்ணுற போது சம்பாரிச்சு கொண்டாந்து போடுறேனே, இத்தனை கம்மியாக மார்க் எடுத்து ஆகுமாடா, நான் தான் படிக்கல, நீ நாள் நல்லா படிக்கணும்னு சொல்லித்தானே உனக்கு படிக்க வைக்கிறேன் அப்படிங்கிறப்பா நீ பூமரங்கள் மாதிரியே பேசுறிப்பாங்க. பெத்த பையனுக்கு புத்தி சொல்ல முடியல, அடுத்த பசங்களுக்கு புத்தி சொல்ல முடியல. அன்னைக்கு அப்படி இல்லைங்க. ஒரு ஊருக்குள்ளே போனோம்னா சாவடியில் 10 பேர் உட்காந்துருப்பாங்கங்க. அவங்க யார் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கிட்டோம். 10 பேர் உட்காந்து பேசினா தாங்க ஆளுக்கு ஒரு ஐடியா பிறக்கு. அதை வச்சு ஒரு தொழில் ஆரம்பிச்சா அந்த தொழில் முன்னேற்றம் வருங்க. ஆனால் இன்னைக்கு யாராட்டும் நீங்கள் பேசுறீங்களா? முகம் பார்த்து பேசுறீங்களா? முகநூல்ல பேசுறீங்க. 5000 பேர் ஃபாலோ பண்றானே ஃபேஸ்புக்கில். திருவாரூரில் இருக்கிற, தஞ்சாவூரில் இருக்கிற, கும்பகோணத்தில் இருக்கிற, சென்னையில் இருக்கிற, கோயம்புத்தூரில் இருக்கிறவனு ஃப்ரெண்ட்ஸாக வச்சிருக்கிறீங்களே, உள்ளூருக்குள்ள 10 பேர்த்த ஃப்ரெண்ட்ஸாக வச்சிருக்கிறீங்களா நீங்க? எப்படி வச்சிருக்க முடியும்? அவன் என்ன லைக் பண்ணலைன்னா அருவாளோட வீட்டில் வந்து நிற்கிறான். நீங்கள் சமைச்சு வாட்ஸ்அப்பில் வச்சா உடனே லைக் வருது, ஆனால் வாயில் வச்சா வாந்தி வருது. அது எனக்கு என்னன்ட்டு இன்ன வரைக்கும் எனக்கு ஒரே குழப்பமாகவே இருக்குது. அதை கொஞ்சம் நீங்கள் என்ன சரி பண்ணுங்கள், மேற்கொண்டு பேசுங்க. நடுவரவர்களே, சமையல்னு சொன்னீங்க. அன்னைக்கெல்லாம் என்னங்க பெருசாக சமைச்சாங்க? மண்ணு சட்டியில் சமைச்சாங்க. கம்பு, ராகி, குதிரவாழை, தெனை, சாமை, வெளியில் பார்த்தங்க சிறுதானி உணவுகள் அந்த ஸ்டால் போட்டிருந்தாங்க. இன்னைக்கு ஏன் நீங்கள் பழையபடி எங்ககிட்ட வாரீங்க? நீங்கள் தான் பாஸ்போர்ட்டில் பிறந்தவியா, 1000ல் பிறந்த 500ல் கால் நீட்டினுவியா, டெக்னாலஜி வளர்ந்துவியா, எதுக்காக பழையபடி சிறுதானி உணவுக்கு வர்றீங்க? நோவை சம்பாரிச்சு வச்சதுனால பழமையினுடைய வழி என்னன்னு உங்களுக்கு தெரியுது. டாக்டர்கிட்ட போனால் 10 மாத்திரை 15 மாத்திரை நேரத்துக்கு திங்க சொல்கிறேன். அன்னைக்கு நாங்கள்லாம் என்ன மாத்திரைங்குதுன்னா, இடுப்பு வலி வந்துட்டுதுன்னா சீரகத்தை வரவோட்டில் போட்டு வறுத்து முதல்ல என்ன பண்ணுவேன், வெங்காயம் மண் சட்டியில் வேப்பிலை பொரிச்சு போட்டு வறுப்பா. அதை எடுத்து அந்த பக்கம் கொட்டிட்டு வரச்சீரகத்தை போட்டு வறுப்பா. 1 லிட்டர் தண்ணி ஊற்றுவா. 1/2 லிட்டர் தண்ணியோ சுண்டு மது, அதுக்குள்ளே நாட்டு மாட்டு வெண்ணெய் போட்டு, அதுக்கு பேர் சீரக கசாயம்னு பேர், எடுத்து குடிச்சிட்டு டம்ளார் குப்பரை கமுத்திடுவா. 15 நிமிஷத்தில் இடுப்பு வலி சரியாகுங்க. இன்னைக்கு உங்களால் முடியுமா? 4 வயசு குழந்தை, 7 வயசு குழந்தை, 10 வயசு குழந்தைக்கு சுகர் இருக்குது, கேன்சர் இருக்குது, பிளட் ப்ரெஷர் இருக்குது. எங்களுக்கு என்னங்க இருந்தது?
நித்திய ஆயுள் 120 ஆண்டு காலம் வாழ்ந்து இந்த சமூகத்துக்கு நல்ல ஒழுக்கத்தையும் நெறிய கற்றுக் கொடுத்தது நாங்களுங்க. படம் எடுக்கிறீங்களா? ஏதாவது பொண்டு பிள்ளை கூட்டிட்டு போய் படம் பார்க்குற மாதிரி படம் எடுக்கிறீங்களா? நான் கேட்குறேன். நடுவர் அவர்களே, அந்த காலத்தில் எங்கள் கிளவி ஜாக்கெட் போடலிங்க, எங்கள் அப்பத்தான் ஜாக்கெட் போடல. எங்களுக்கு 143 ஏக்கர் பண்ணையம், எங்கள் பாட்டியாளுக்கு தோட்டத்தில் 15 ஆம்பளைங்க வேலை பார்ப்பாங்க. எங்கள் அப்பத்தான் எங்கள் அப்பாருக்கு கஞ்சி கொண்டு போவாளுங்க, கம்மங்கூழி, தலையில் கம்மஞ்சோறு, இடுப்பில் பெத்த புள்ள, ஜாக்கெட் போடல. நடந்து போகும்போது கையெடுத்த கும்பிட்ட கலாச்சாரம் எங்களுடைய முன்னோர் வாழ்ந்த கலாச்சாரம்ங்க. இன்னைக்கு 5 வயசு பிள்ளைக்கும் 6 வயசு பிள்ளைக்கும் 10 வயசு பொட்ட பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத வாழ்க்கை தரக்கூடிய கலாச்சாரம் தாங்க இன்றைய இளைய சமுதாயம் வாழக்கூடிய கலாச்சாரம். எங்க பீடி குடிக்கிற, சிகரெட் குடிக்கிற, ஆன்ஸ் குடிக்கிற, அஞ்சா அடிக்கிற எத்தனையோ போதை பழக்கங்களுக்கு அடிமையானீங்க. ஆனா நாங்க அப்படி இல்லைங்க. அப்பனாயால மதிச்சு வாழ்ந்த காலம் எங்களுடைய காலம்ங்க. பொங்கல்னு சொன்னா அவ்வளவு சிறப்பா கொண்டாடினது எங்க காலம்ங்க. உங்க காலை பிடிச்சி கேட்டுக்கிறேன், 1000 கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணா சொர்க்கத்துக்கு போக முடியாதுங்க. 10,000 பேர்த்துக்கு சோறு போட்டா சொர்க்கத்துக்கு போக முடியாதுங்க. ₹1,00,00,000 கொண்டு போய் கோயிலில் காணிக்க போட்டவன் சொர்க்கத்துக்கு போக மாட்டானுங்க. பெத்த தாய் தாப்பனுக்கு சாக வரைக்கும் அவராறு சோறு போடுங்க ஐயா, சொர்க்கத்துக்கு போகலாம். பொண்டாட்டி வேச்ச கேட்டுட்டு கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விட்டு போட்டு சிரிறீங்க. 1000 பிரச்சனை வந்தாலும் அம்மாவை வீட்டுக்குள்ளே வச்சு சோறு போட்டு காப்பாற்றினாங்க. சண்டை வரி எதுக்கு? அம்மாவை நான் பார்த்துக்கிறேன் நீ பார்த்துக்கிறேன்னு சண்டை கட்டினது அந்த காலம்ங்க. இவளை நானும் பார்த்துக்க மாட்டேன் நீயும் பார்த்துக்க வேண்டான்னு சொல்லி சண்டை கட்டுறது இந்த காலம்ங்க. இன்னைக்கு எத்தனாயிரம் வழக்குகள் நிலுவையில் இருக்குதுங்க. சொத்து பிரச்சனை, புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை, 1000 பிரச்சனைகள் உங்ககிட்ட இருக்குதுங்க. ஆனால் எங்ககிட்ட நிம்மதி இருந்ததுங்க. படுத்தா 10 நிமிஷத்தில் தூங்கிடுமுங்க. காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு பாடுபட்டவங்க. உங்களாட்டி அரை ராத்திரிக்கு செல்போனில் டச் பண்ணிட்டு இருக்காதனால நாங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்தது. முதியோர்களே என்ற நல்ல தீர்ப்பை வழங்கும்படி கேட்டு தந்த வாய்ப்புக்கு நன்றியை பாராட்டி ராடிப்பேட்டை சனம் போன பக்கமெல்லாம் பூவா பொங்கி வரட்டும் இந்த பொங்கல் என்று சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன். வாழ்க விவசாயி, வளர்க விவசாயம், ஓங்கவன் புகழ், நீங்கவன் வறுமை. விவசாயம் பண்ணுற பையனுக்கு பொண்ணு கொடுங்கய்யா, நல்லவே வருஷம் ஒரு புள்ள பெற்று கொடுப்பேன். நன்றி, வணக்கம்.